பெரிய சபைகளில் போனோம் அப்படின்னா நிறைய ஜக 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 ஜகன்னு ஒரு கூட்டம் இருக்கும். பார்த்தீங்கன்னா காரில் வர்றதும், பைக்கில் வர்றதும், ஆட்டோவில் வர்றதும், நடந்து வர்றதும் அப்படிலாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் பெரிய சபைகளில் விசாரிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் நல்லா இருக்கீங்களா வாங்க அப்படின்றது ஒன்றுமே இருக்காது. எங்கே இருக்கும் அப்படின்னா, அதுக்குள்ளே நீங்கள் போய் உட்கார்றப்போ யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் உங்களை விசாரிப்பாங்க. உங்களை நடத்துபவர் யாரு? ஒரு போதகர் இருப்பார் இல்லைங்களா, அவரெல்லாம் உங்களை என்ன பண்ண மாட்டாரு, யாருன்னே தெரியாது. ஓகேங்களா? ஆனால் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, பெரிய சர்ச்சுக்கு போறது ஒரு பிராண்ட் வேல்யூ மாதிரி. நான் வந்து ஆரக்கல்ல ஒர்க் பண்றேன், இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னுட்டு. ஓகேங்களா? ஆர்சனல் ஐடி அப்படின்னு ஒரு சின்ன கம்பெனி இருக்கு, அதுல ஒர்க் பண்றேன்னா யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு கம்பெனி இருக்கா, அது எங்க இருக்கு அப்படின்னு வாங்க. அதுவே இன்ஃபோசிஸ்னா இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்றேன்னா அப்படின்னு வாங்க. இந்த பையன் பொண்ணு, பொண்ணு பையன், மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னாக்கா அவன் நல்லவனாலாம் பாக்குறது இல்ல. இன்ஃபோசிஸ்னா ஒன்னு என்ன பண்ணிடுறாங்க, இன்ஃபோசிஸ்ல வேலை பார்க்கறான் கொடுத்துரு அப்படின்னு வாங்க. இன்ஃபோசிஸ்ல என்ன வேலை பார்க்கறான் அது தெரியாது. துபாயில என் பையன் வேலை பார்க்கறான், என்ன வேலை பார்க்கறான், ஒட்டகம் வைக்கிறான், அதை பத்தி நமக்கு என்ன கவலை, அதை கட் பண்ணிரு, துபாயில வேலை பார்க்கறான், இப்படி மட்டும் சொல்லி பெருமை சொல்லிக்கிறவர்கள் தான் இருக்கிறார்கள். பரவாயில்ல, போயிட்டு போகுது. ஏன்னா இது கடைசி காலம் சகோதர சகோதரியில, எப்போன்னு தெரியாது. ஒரே ஒரு குண்டு, எந்த நாடாவது ஒரு பயாலஜிக்கல் குண்டை போட்டாங்கன்னா உலகவார், மூன்றாம் உலகவார் ஸ்டார்ட் ஆயிரும். மூன்றாம் உலகவார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு, சோழி முடிஞ்சிருச்சு. நீங்க சம்பாரிச்சது சம்பாதிக்காதது எல்லாமே என்ன பண்ணிடும், கீழே வந்துடும். அவங்கவுங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பதுங்கு குழிக்குள்ள போவாங்க. நம்ம எந்த குழியில போவோம்னு நமக்கு தெரியல, பார்த்துக்கிடுங்க. சொன்னாங்க சகோதரி சொல்லும் போது சொன்னாங்க, சிறு சபையில மட்டும்தான் நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வசனங்களை அடிக்கடிக்கு சொல்லுவோம். எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே ஒன்று குடிக்கிறார்களோ அங்கே நான் வாசம் செய்வேன். ஏன்னா நம்மளை போன்ற சிறு சபைகள்ல 2 பேர் 3 பேர் தான் கூடுறோம், சபை கூட நிரம்புறதில்ல. ஒண்ணு. ரெண்டாவது நம்ம இஷ்ட